இந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் கற்கப் போவது டேப்ட் ப்ரவ்சிங், ஸ்டோரிங் கன்டென்ட் ஆஃப்லைன், ப்ளாக்கிங் பாப்-அப்ஸ். இதில் பயனாவது ஃபயர்ஃபாக்ஸ் 70 மற்றும் உபுண்டு 1004. ஃபயர்ஃபாக்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட வெப் பேஜ்களை தனித்தனி tabகளில் ஒரே ப்ரவ்சர் விண்டோவில் லோட் செய்ய அனுமதிக்கிறது. பல ப்ரவ்சர் விண்டோக்களை டிஸ்ப்ளே செய்வது தேவையில்லை என்பதே இதன் பெரிய லாபம். இதனால் டெஸ்க்டாப் clutter ஃப்ரீயாக இருக்கிறது. ஒவ்வொரு tabம் ப்ரவ்சர் டிஸ்ப்ளேயின் முழு வியூவிங் ஏரியாவையும் எடுத்துக்கொள்ளும். இதனால் திறந்துள்ள ப்ரவ்சர் விண்டோக்களை அடிக்கடி ரிசைஸ் மற்றும் ரிப்போசிஷன் செய்ய தேவையில்லை. டைல்ட் விண்டோ ப்ரவ்சிங் எடுத்துக்கொள்ளும் மெமரி மற்றும் ஒஸ் ரிசோர்ஸ்களுக்கு குறைவாகவே டேப்ட் ப்ரவ்சிங் எடுத்துக்கொள்ளும். அதாவது யூசர் மிக அதிக tabகளை ஒரே நேரத்தில் திறக்காத பட்சத்தில். நீங்கள் குறிப்பிட்ட வெப் பேஜில் இருப்பதாக கொள்ளலாம். இதோ ஒரு லிங்க் ஃபயர்ஃபாக்ஸ் ஃபார் டெஸ்க்டாப். இந்த லிங்க் ஐ புதிய tabல் திறக்கலாம். அதற்கு அந்த லிங்க் மீது ரைட் கிளிக் செய்க. கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஒப்பன் லிங்க் இன் நியூ tabல் சொடுக்குக. அதே ப்ரவ்சர் விண்டோவில் ஒரு புதிய tab நடப்பு tabக்கு வலது பக்கம் திறப்பதை காணலாம். ஆகவே விண்டோவை மூடாமல் நகர்த்தாமல் இன்னொரு வெப் பேஜ் ஐ அதே விண்டோவில் திறக்கலாம். நீங்கள் புதிய tab ஐ பைல் மற்றும் நியூ tabல் சொடுக்கியும் திறக்கலாம். இதற்கு ஷார்ட்கட் கீஸ் Ctrl+T. ஒரு புதிய tab ஐ திறக்கும் போது உடனே அது செயலுக்கு வருவதை காணலாம். இப்போது யுஆர்எல் barக்கு போய் www.google.com என டைப் செய்க. இப்போது 3 tabகள் இருக்கும். ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வெப் பேஜ் இருக்கும். புதிய tab ஐ வலது கொடியில் இருக்கும் tab இன் வலது பக்க பிளஸ் ஐ சொடுக்கியும் திறக்கலாம். tabகளை தேவைக்கு தகுந்தபடி கூட அமைத்துக்கொள்ளலாம். ஒரு tab ஐ சொடுக்கி மவுஸ் பட்டன் ஐ விடாமல் தேவையான இடத்துக்கு நகர்த்தவும். மவுஸ் பட்டன் ஐ ரிலீஸ் செய்க. tab இப்போது தேவையான இடத்தில் உள்ளது. ஃபயர்ஃபாக்ஸ் நம்மை செய்ய அனுமதிக்கும் சில பேசிக் operationகளை காணலாம். சியர்ச் என்ஜின் ஐ Googleக்கு அமைக்கலாம். சியர்ச் பார் ல் எமெயில் விக்கிபீடியா என டைப் செய்து சியர்ச் பார் ன் வலது பக்கம் உள்ள மேக்னிஃபையிங் கிளாஸ் ஐ சொடுக்கவும். பொருத்தமான விக்கிபீடியா பேஜ் தான் முதல் சியர்ச் ரிசல்ட். இந்த பக்கத்தை லிங்க் மீது சொடுக்கி திறக்கலாம். இப்போது பைல் பின் சேவ் பேஜ் ஏஎஸ் மீது சொடுக்கவும். டெஸ்க்டாப் ல் search.html என்ற பெயருடன் சேமிக்கலாம். ப்ரவ்சர் விண்டோவில் ஒரு புதிய tab ஐ பைல் மற்றும் நியூ tab மீது சொடுக்கி திறக்கலாம். இப்போது நாம் சேமித்த பக்கத்தை இந்த புதிய tab விண்டோவில் திறக்கலாம். பைல் மற்றும் ஒப்பன் பைல் மீது சொடுக்குக. ப்ரவ்ஸ் செய்து சேமித்த பைல் ஐ திறக்கவும். யுஆர்எல் பார் ல் காணும் முகவரி இன்டர்நெட் அட்ரெஸ் அல்ல. அது கம்ப்யூட்டர் ல் உள்ள ஒரு லோக்கல் லொகேஷன். இப்போது இதை நீங்கள் ஆஃப்லைன் ல் இருந்தாலும் படிக்கலாம். பாப்-அப்ஸ் என்பன உங்கள் அனுமதி இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஆக திறக்கும் விண்டோக்கள். ஃபயர்ஃபாக்ஸ் பாப்-அப்ஸ் மற்றும் பாப்-அண்டர்களை பிரெஃபரன்ஸ் ல் உள்ள கன்டென்ட் tab மூலம் கன்ட்ரோல் செய்ய உதவுகிறது. விண்டோஸ் ல் இது ஆப்ஷன்ஸ் விண்டோவில் இருக்கும். டிஃபால்ட் ஆக பாப்-அப் ப்ளாக்கிங் செயலில் இருக்கும். எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் மீது சொடுக்குக. விண்டோஸ் யூசர்ஸ் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்குக. கன்டென்ட் tab ல் முதல் ஆப்ஷன் ப்ளாக் பாப்-அப் விண்டோஸ் டிஃபால்ட் ஆக செக் ஆகி இருக்கும். இல்லையானால் தயவு செய்து அந்த ஆப்ஷன் ஐ செக் செய்க. இந்த டயலாக் பாக்ஸ் ல் உள்ள மற்ற பல ஆப்ஷன்களை வேறொரு டியூட்டோரியல் ல் காண்போம். குளோஸ் மீது சொடுக்குக. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இதில் நாம் கற்றது டேப்ட் ப்ரவ்சிங், ஸ்டோரிங் கன்டென்ட் ஆஃப்லைன், ப்ளாக்கிங் பாப்-அப்ஸ். இப்போது அசைன்மென்ட். ஒரு புதிய tab ஐ திறக்கவும். சியர்ச் என்ஜின் ஐ Googleக்கு மாற்றவும். தே ஹிஸ்டரி ஒஃப் எமெயில் க்கு தேடவும். முதல் ரிசல்ட் ஐ சேமிக்கவும். அதை ஒரு புதிய tab ல் ஆஃப்லைன் டாக்குமென்ட் ஆக திறந்து பார்க்கவும். சியர்ச் என்ஜின் ஐ Bing ஆக மாற்றவும். மீண்டும் தே ஹிஸ்டரி ஒஃப் எமெயில் க்கு தேடவும். லிங்க் ஹிஸ்டரி ஒஃப் எமெயில் ஆண்ட் ரே டாம்லின்சன் ஐ சேமித்து ஒரு புதிய tab ல் அதை ஆஃப்லைன் டாக்குமென்ட் ஆக திறக்கவும்.
கீழ்வரும் தொடுப்பில் உள்ள வீடியோவை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.